ஒரு அழகான காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவைகள் எப்போதும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தன. ஒரு நாள் முயல், மான், கரடி மூன்றும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தன. காட்டுக்கு ராஜா இல்லாததால் ஆளாளுக்கு நாட்டாமை பண்றீங்க என்றது கரடி. ஆமா, நமக்கு ஒரு அரசன் இருந்தா பிரச்சனையை அவரிடம் சொல்லலாம். உடனே மான் சொன்னது, ஆமா, ஆம், அப்போதான் நம்ம சண்டை முடிவுக்கு வரும். ஆனா யார்தான் காட்டுக்கு ராஜா ஆவது என்றது யானை தன் கணீர் குரலில். இதை வைத்தே ஒரு ரகளை ஆரம்பமானது. முயல் நான் தான் காட்டுக்கு ராஜா என்றது. உன்னை ஒரே மிதியால் மிதிப்பேன், நான் தான் ராஜா என்றது கரடி. மாறி மாறி நான் தான் என்று கத்தினத்தில் சத்தம் கேட்டு விழித்தது ஒரு வயதான சிங்கம். அது பக்கத்து காட்டிலிருந்து வந்து 2 நாள்தான் ஆனது. என்ன சத்தம் இங்கே என்று கேட்ட சிங்கத்தை பார்த்து எல்லா விலங்குகளும் அமைதியானது. யானை என்ன சொன்னது தெரியுமா? இந்த சிங்கமே நமக்கு ராஜாவாக இருந்தால் என்ன? சரியா சொன்னீங்க என்றது கரடி. அதை தொடர்ந்து மான், முயல் எல்லாம் ஓகே ஓகே என்றது. சரி, அரசனாகுவது எனக்கு ஒன்னும் பிரச்சனையில்லை. உங்களுக்குள் நடக்கும் சண்டை அளவுக்கு மிஞ்சி போனால் நான் மரண தண்டனை தான் கொடுப்பேன் என்ற சிங்க ராஜாவிடம். அப்படியே ஆகட்டும் என்றது மொத்த கூட்டமும். வழக்கம் போல அடுத்த நாளே முயலும் கௌதாரியும் ஒரே பொந்திற்காக சண்டை போட்டது. இது என்னோட வீடு என்றது முயல். இல்ல, நான் தான் முதலில் வந்தேன், இது என்னுடையது என்றது கௌதாரி. பிறகு என்ன சிங்க ராஜாவிடம் சென்று நியாயம் கேட்டது. மாறி சண்டையிட்டு கொண்டதால் லபெக்கென்று தனக்கு இரையாக்கி கொண்டது. இதனை கண்ட மற்ற விலங்குகள், நமக்குள் ஒற்றுமை இல்லாததால் நம் நண்பர்களை இழந்து விட்டோமே என வருந்தி இனிமேல் யாரோடும் சண்டை போடாமல் இருப்போம் என உறுதி எடுத்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார் கிட்ஸ் JS என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.